கோவில் விபூதிய வீட்டுக்கு கொண்டு வர்றப்ப நாம செய்யக்கூடாத தவறுகள் பத்தின ஒரு சின்ன சுருக்கம்தான் இது. பாருங்க, விபூதிங்கிறது வெறும் சாம்பல்னு நினைச்சிடாதீங்க. அது இறைவனோட ஆசீர்வாதம். அந்த தெய்வீக சக்திய நம்ம வீட்டுக்குள்ள முழுசா கொண்டு வரணும்னா சில விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். இல்லன்னா தேவையில்லாத கஷ்டங்கள் கூட வர வாய்ப்பிருக்கு. முதல்ல ஒரு முக்கியமான விஷயம், கண்ணாடிய பாத்துக்கிட்டே விபூதி பூசவே கூடாது. ஏன் தெரியுமா? அப்படி செஞ்சா அந்த பிரசாதத்தோட சக்தி வெளியேறிடுன்னு சொல்லுவாங்க. அடுத்து, வீட்டுக்குள்ள வந்த உடனே அந்த விபூதி பொட்டலத்தை எங்கேயாவது அப்படி அலட்சியமா தூக்கி போட்டுறாதீங்க. அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுத்து ஒரு சுத்தமான இடத்துல வைக்கிறது ரொம்ப முக்கியம். கடைசியா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம், நம்ம கால் படுற மாதிரி இடங்கள்ல விபூதியை எப்பவுமே வைக்கக்கூடாது. இது இறைவனையும் அவமதிக்கிற மாதிரி ஒரு பெரிய பாவமா நம்ம தர்மத்துல பார்க்கப்படுது. சுருக்கமா சொல்லணும்னா, இறைவனோட பிரசாதமான இந்த விபூதிய நாம மரியாதையோடவும் கவனமாவும் கையாண்டாலே போதும், நம்ம வீட்டுல கஷ்டங்கள் வராம பாத்துக்கலாம்.